Hi guys, welcome to our money market YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காமன் கேண்டில்ஸ்டிக் ரிவர்சல் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடர்ஸ் நல்லாவே தெரியும் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. மொத்தமாக கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து க்ரீனில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு பையும் ரெட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் அப்படின்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். சடனாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ அதனால் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பார்க்குறது தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ எதனால் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து சில காமனாக இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ பேரிஷ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுது. பேரிஷ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு மேலேருந்து கீழே வந்து அழுத்த போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து வரக்கூடிய அந்த கேண்டில்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரேடிங் யூஸ் பண்ணாலும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து சில ஃபார்மை உருவாக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இன்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் க்ரீன் கலர் வரும். கீழே வந்து வெரி வீக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹேமர் அப்படின்னு சொல்கிறோம். ஹேங்கிங் மேனுன்னு சொல்லுவோம். ஒரு ஆள் வந்து மேலே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்போனாலும் அது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக கீழே வரும் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து பாட்டம் ரிவர்சலுக்கு வரும். டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னா மழை, இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு கருமேகம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு 3 கேண்டில்ஸ் வருது அப்படின்னா அந்த 3 கேண்டில்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்றது பேரிஷ் என்கல்ஃபிங் ஹராமிக். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கேண்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீயராக வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். அந்த க்ளோஸ் வந்து என்ன ஆகுன்னா கம்ப்ளீட்டாக வந்து முழுங்கிடும். ஓகே, ஸோ அது பேரிஷ் ஹராமிக். ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா 2 கேண்டிலுக்கு நடுவில் டாப்பில் வந்து ஒரு சின்ன கேண்டில். ஏன்னா இதனோட ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் சிக்னலில் இருந்துச்சு. இங்கே பையரும் செல்லரும் ஒரே மாதிரி நம்ம அழுத்துறதுனால அடுத்தது வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸ் ஆக வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ இதை தாண்டி ட்ரெண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டில் போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து டவுன் ட்ரெண்டில் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேரிஷ். நமக்கு ட்ரெண்ட் வந்து பாட்டமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. ஹேங்கிங் மேன் மேலே வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வானத்துலேருந்து ஒரு எரி நட்சத்திரம் வந்து வேகமாக கீழே வர மாதிரி இருக்கும். டார்க் க்ளவுட், ஒரு மலை மேகம், ஒரு 3 கண்டினியூஸாக ஒரு கேண்டில்ஸ் 3 வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சலாம். ஓகே, நமக்கு வந்து ஃபாலோயிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பீரிஷ் என்கல்ஃபிங். என்கல்ஃபிங் அப்படின்னா முழுங்குறது. ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலை வந்து கம்ப்ளீட்டாக முழுங்கிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அப்போ வந்து இது க்ரீன் கேண்டிலாக இருக்குது. இப்போ ரெட் கேண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப டவுனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ரெட்டிஷ். அப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே, அரமைக்கு வந்து இப்போ சொன்னதான். ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா நமக்கு வந்து 2 கேண்டிலுக்கு பிட்வீனில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இதனோட ஹை போக விடாமல் டவுன் இருந்துச்சு அப்படின்னா அது பேரிஷ் கேண்டில். ஓகே, இதே போல் தான் புல்லிஷ். புல்லிஷ் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மாடு வந்து மேலே வந்து நமக்கு தூக்கி விடும். ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் வந்து தாக்கு வருதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மேல் பக்கம் தூக்கி போடும். ஓகே, இதுக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா ஹேமர். ஓகே, ஸோ நமக்கு வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர், இன்வெர்டர் ஹேமர், டோஜி. கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன விக்காகவும் இருக்கலாம், ப்ளஸ் மார்க் இருக்கலாம். ஆர் அனதர் பார்த்திங்கன்னா பெரிய விக்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மார்க் ஃபார்ம் ஆகும். பைரைசிங் பேட்டர்ன் 3 கேண்டில்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். புல்லிஷ் என்கல்ஃபி. ஸோ பிஃபராக பார்த்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து நமக்கு ஒரு கியர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து ஹராமிக் அப்படின்னும் போது ஒரு கேண்டிலோட இன்னொரு கேண்டில் வந்து விழுங்குறது. பிஃபோர் சொன்ன மாதிரி தான். இப்போ ரெட் கேண்டில் வந்துட்டுருக்கு அப்படின்னா ரெட் கேண்டில் தாண்டி க்ளோஸ் வச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து ஹராமிக் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, மார்னிங் ஸ்டார் அப்படின்னும் போது பாட்டமில் உங்களுக்கு ப்ளஸ். ஓகேங்களா? இப்போது டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ரெட் சிக்னல் வந்துட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அடுத்த கேண்டில் வந்து ஒரு ப்ளஸ் வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போக விடாமல் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ரீன் கேண்டில் வந்து அப் வைக்கிது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட்டாக ஒன்று சொல்லிடுறேன். பேரிஷ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு வந்து ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், டார்க் க்ளவுடு, பேரிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் ஹராமிக், ஈவினிங் ஸ்டார். ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக போகுது. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னா
ரெசிஸ்டன்ஸ் லைனில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, மிடில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருந்திருக்கலாம். இப்போ அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் ட்ராப் பண்ண பிறகு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாலோயிங்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே போகணும்னு சொல்லிட்டு பை பண்ணிட்டு கடைசியில் விட்டீங்க அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் வரக்கூடிய கேண்டில்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் கேண்டில் டு ட்ரிபிள் இந்த 3 கேண்டில்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸஸை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுபோல் புல்லிஷில் சொன்ன மாதிரி ஹேமர், இன்வெர்டர் ஹேமர், டோஜி, பைரசிங் பேட்டர்ன், புல்லிஷ் என்கல்ஃபி, புல்லிஷ் அரமிக், மார்னிங் ஸ்டார் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ பிஃபோராக சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் மேன் மேலே வந்து ஏற்கனவே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே வந்து போக முடியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால நமக்கு வந்து கீழே ஃபுல்லாக க்ரீன் ஆகும், மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட்டை வந்து அழுத்துறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறோம் அடுத்த கேண்டிலுக்கு. இந்த ஏரியாவில் இருந்து க்ளோஸ் வச்சு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது கண்டினியூஷன்ஸ். ஸோ அதால் போக முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த ஏரியா கேப்பை ஃபில் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த ஏரியாவில் வந்து ஒரு என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மூவிங்ஸ் கிடைக்கும். ஹேங்கிங் மேன் நான் சொன்ன மாதிரி பிஃபோராக சொன்ன மாதிரி ஒரு காம்பவுண்ட் வாலில் பின்னாடி பக்கம் வந்து ஒரு ஆள் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி நான் வச்சுக்கோங்க, எப்போனாலும் இது கீழே விடலாம். ஓகே, ஷூட்டிங் ஸ்டார் போர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஹேங்கிங் மேன், இது ஷூட்டிங் ஸ்டார். மேலே இருந்து நான் பிஃபோர் சொன்ன மாதிரி வானத்துலேருந்து ஒரு எரி நட்சத்திரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு கீழே வர மாதிரி இருக்குது. இதுக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ விகு மேல் பக்கம் இருந்தாலும் க்ளோசிங் எங்கே வைக்குதுன்னு பாருங்கள். இதை தாண்டி க்ளோசிங் வச்சு மேலே போச்சு அப்படின்னா ட்ரெண்டில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இது தாண்டி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மேலே போட்டுங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 by 1 டார்கெட் 1 கொடுத்துருங்க. டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக் க்ரௌஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 3 ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கேண்டில் வந்து 3 கேண்டில்ஸ் வந்து முழுங்குது. ஓகே, ஃபஸ்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணுது, செகண்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணுது, அதே டைமில் வந்து தேர்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணுது. இது மாதிரி 3 வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் கண்டிப்பாக வந்து ரிவர்சல் தான். ஓகே, 3 கேண்டில்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷர் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து வால்டிலிட்டி இருந்துச்சோ இப்போ வந்து ஃபுல்லாக என்ன ஆகுது நமக்கு வந்து குறைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பியரிஷ் ஹராமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பியரிஷ் ஹராமிக் அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டிலோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணி கீழே நம்ம கொண்டு வரும். அதுவே வந்து டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த கேண்டில் வந்து நம்ம முழுசாக வந்து கம்ப்ளீட்டாக முழுங்குது அப்படின்னா நம்ம 50% மேலே வச்சிச்சு அப்படின்னாவே டவுன் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோயிங் தான். ஓகே, ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், இது முழுங்கிடுச்சு என்கல்ஃபிங். பியரிஷ் ஃப்ரீசர். ஸோ இது வந்து 2 இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா க்ரீனும் ஃபார்ம் ஆகுது, ரெட்டும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல்லிஷ் அரமிக். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பியர் கேண்டில் வந்து இருக்குது. பியர் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து விழுங்கிடுச்சு. அப்போ என்ன ஆகுது ட்ரெண்ட் வந்து நமக்கு எது ஹையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில். ஸோ அப்போ வந்து ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம பிஃபோர் சொன்ன மாதிரி ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் தொங்கிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா எந்த நேரத்துலனாலும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து டோஜி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பையர் ப்ரெஷர் செல்லர் ப்ரெஷர்ஸ் 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்காம வெயிட் பண்ணுறோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்க அதே போல் தான். ஸோ நமக்கு என்னென்னா ட்ரெண்டில் வந்து இந்த பக்கம் வந்து க்ரீன் கேண்டில்ஸும் மேலே வந்து ரெட் கேண்டில்ஸும் வந்து அழுத்தி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்வெர்டர் டோஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து காமனாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அப்பில் வரதை பொறுத்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா, ஸோ ட்ரெண்ட் முடியும் போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக விழுங்குது. ஓகேங்களா, என்கல்ஃபிங் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் பிஃபோர் சொன்ன மாதிரி தான். ஹேமரும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஹேங்கிங் மேனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். பாட்டமில் இது கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போக போகுது. மார்னிங் ஸ்டார் அப்படின்னும் போது மார்னிங்ன்றது கீழே ஞாபகம் வச்சிங்க. ஓகே, ஒரு ரெட் கேண்டிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி அகைன் வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாவே ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து உங்களோடது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் டாப். இப்போ நீங்கள் ப்ளஸ் சிம்பிள்ஸ் பிஃபோர் சொன்ன மாதிரி தான் டோஜி மாதிரி இது ஃபார்ம் ஆகி நீங்கள் மேல் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா ஏன்னா ஈக்குவலாக இருக்குங்க.
பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால எந்த கேண்டிலோட அப் வைக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். இல்லை இதுக்கு கீழே தான் வருதுன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பிளாக் ரோஸ் நம்ம சொன்ன மாதிரி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு அப் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 இன்சைட் டவுன் அப்படின்னும் போது ஒரு கேண்டிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் வச்சு 50% க்ளோஸ் வச்சு வந்துருச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல். அதுக்கு தான் பாட்டம் ஒரு ஃபுல் கேண்டில் பக்கத்தில் ஒரு 2 கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சது. ஓகே, ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா பெரிய கேண்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சோல்ஜர்ஸ். ஓகே, அதே கேண்டில்ஸில் மேலே இருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா அது வந்து க்ராஸ். ஓகே, ஒயிட் சோல்ஜர்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் இருக்கும். ஸோ பண்ணாங்கன்னா அந்த பெரிய கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு வராங்க, உடச்சிட்டு வச்சுட்டு முன்னேறி போகிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஒரே ஒரு கேண்டில் 2 கேண்டில் தான், க்ரீனு ரெட்டு, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ரெஷர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, எந்த ஃபார்மில் முடியுது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னாவே ரிவர்சல்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்பவுமே வந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் போகாமல் ரெட் வந்து அழுத்துறாங்க. ஸோ அழுத்தும் போது என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்துருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக முடியாமல் இருக்குது. சரி, அடுத்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது தான். ஸோ இப்போ க்ரீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை தானே உடனே ப்ரெஷர் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, மேலேயே போகாமல் என்னாச்சு அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ். இப்போது புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் வந்து போக முடியாமல் தவிக்குது. அந்த பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கேண்டில் வந்து பேரிஷ் வச்சிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணும்போது என்னன்னா திரும்ப வந்து நமக்கு ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குது. இங்கே வந்து அதனால் அடுத்தது என்னன்னா திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டுது. அப்போ இந்த கேண்டில் விட்டு இது க்ளோஸ் வைக்கிற மாதிரி காட்டுது. நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக முடிட்டோம். இது க்ளோஸ் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். நல்லா கவனிங்க, இது வந்து ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா எப்பவுமே ட்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காது. அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பிளேஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விளையாட்டை காமிச்சிட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1, அகைன் டார்கெட் 2. ஸோ இதில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப என்ன அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் 50% மேலே போயிட்டு தான் ஒரு 50% மேலே போயிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிட் ஆகாது. ஃபஸ்ட் கேண்டிலோட ட்ரெயிலிங் ஸ்டாப் அதில் வந்து மூவ் ஆகிட்டு இங்கே வர மாதிரி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. இப்போ டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால். ஓகே, ட்ரெண்ட் ரிவர்சல். அதனால் வந்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் சொன்ன மாதிரி பின்பாரம் வந்து பாட்டமில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் வந்து நமக்கு வந்திருக்கு. பேரிஷ் கேண்டிலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வரக்கூடியதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். சரி, இங்கே வந்துருச்சு, அதனால தான் அடுத்த ட்ரெண்ட் ரிவர்சல் வெயிட் பண்ணிப்பாங்க. இது தாண்டி வந்து மேலே க்ளோஸ் வச்சு போச்சு அப்படின்னா இதுக்கு கீழே எதுவும் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த பேரிஷ் கேண்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி கீழே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து பையரோட ப்ரெஷர்ஸ் அதிகமானதுனால அப்படியே வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ என்னன்னா ட்ரெண்ட் இதை தாண்டி மேலே போகும்போது வெயிட் பண்ணுறீங்க, இதை தாண்டி வந்து மேலே போகும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப வந்து ஒரு நம்ம சொன்ன ஒரு 50% பிலோ வந்து தான் திரும்ப ரைஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கு. சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.